குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் கூட நம்ம பாடணும். என்ன பாட்டு? யார் உண்டு நாதா என்னை விசாரிக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வாசிப்போம். சங்கீதம் 55:22 கூட வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் என்ன பண்ணமா? நம்முடைய பாரங்களை அவர் மேல் இறக்கி வைக்கும் பொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன பண்ணுங்க? வைத்து விடுங்க. இன்றைக்கி நமக்கு இருக்கிற பாரத்தை நம்மளே சுமக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியல, நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியல. நம்மளே எல்லா கஷ்டத்தையும் கவலையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே உள்ளத்தில் வச்சு அதையே பேசி பேசி யோசித்து என்ன பண்ணுறோம், நம்ம கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் மேல் என்ன பண்ணுங்க? உங்கள் பாரத்தை வச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. வாசிப்போம். என்னென்ன பாரம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பாவ பாரம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை பிடித்திருக்கிறது பாவ பாரம். சங்கீதம் 38:4 கூட வாசிங்க. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் சின்ன பிள்ளைங்க கவனிங்க, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னவா? பார சுமையை போல் என்ன பண்ணுதான்? நம்மளால் தாங்க முடியாதபடிக்கு என்னவா இருக்குதான்? பாரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரத்தையே என்ன பண்ண முடியல, சுமக்க முடியலன்னு சொன்னால் மற்றவங்களுடைய பாரத்தை நம்மளால் எப்படி சுமக்க முடியும் என்று சொல்லியிருக்குது. இன்றைக்கி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணமா? சுமக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நம்ம பாரத்தையே நம்மளால் என்ன பண்ண முடியல, சுமக்க முடியல. மற்றவங்களுடைய பாரத்தை நம்ம எப்படி சுமப்பது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று அப்படின்னு சொல்லி. என்ன பாரம் அப்படின்னு சொன்னால், பாவங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறதா. பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாரத்தை என்ன பண்ண முடியாதான்? பாவ பாரம் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னால், இந்த பாரத்துங்களை என்ன பண்ண முடியாது, நம்மால் சுமக்கவே முடியாதான். முதல்ல பாவ பாரம், ரெண்டாவது இந்த பாரத்தை நம்மளால் சுமக்கவே முடியாது என்று சொல்லியிருக்குது. இந்த பாவமுள்ள ஜாதிகள் என்ன பண்ணுறாங்களாம், தேவனை மறந்து ஆண்டவரை மறந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாவத்திலே உழண்டு கொண்டு இருக்கிறார்களாம். இந்த பாவத்திலே உழண்டு கொண்டு இருக்கும்படியா அவருடைய அந்த பாரத்தை விட்டு, அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தாதான் என்ன உண்டு, அவர்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லி இருக்கிறது, பாரம் சுமந்து என்ன பண்ணுறாங்களாம், தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது. ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம், என்னால் என்ன பண்ண முடியல, இந்த பாரத்தை, இந்த கஷ்டத்தை, இந்த கவலையை என்ன பண்ண முடியல, என்னால் தாங்கவே முடியல, எனக்கு வேதனையாக. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, செத்து போன போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த பாரத்தை என்ன பண்ண முடியலையா, தாங்க முடியாதபடிக்கு அவளுக்கு பிசாசானவன் என்ன பண்ணுறான், இப்படியான ஒரு சில காரியங்களை அவருடைய சிந்தையிலேயே அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணுறான், வைக்கிறான் என்று சொல்லியிருக்குது. பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் அதை தான் சொல்லியிருக்குது. பாவ பாரங்களை சுமந்து கொண்டு இந்த பாரங்களை நம்மால் சுமக்க முடியலன்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு தற்கொலையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு மரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த பாவத்திற்கான சம்பளத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க மரணமாய் பெற்றுக்கொள்கிறாங்க. பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்பி இருக்கும் பொழுது அந்த பாவ பாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா 1:4 கூட வாசிங்க. ஏசாயா 1:4. ஐயோ
பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பாவமுள்ள ஜாதிகளாம். பாவமுள்ள ஜாதி என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியாதான். அந்த பாவத்தில் இருந்து அவங்க வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் மேல் என்ன பண்ணுமா, அவங்களுடைய பாரத்தை இறக்குகிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் மேல் பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது அந்த பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாவத்தினால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த பாவத்தை விட முடியாதபடினால் என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கி போய் விடுகிறார்களாம். இன்றைக்கி எத்தனையோ பேர் பாருங்கள், இன்றைக்கி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட என்ன பண்ணல, நிறைய பேர் சபைக்கு வரல. ஏன்னு சொன்னால் ஒரு சில பாரங்கள், ஒரு சில காரியங்கள் அவங்கள என்ன பண்ணுது, பிடித்து கொண்டு இருக்கிறதுனால தேவனை விட்டு என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கி போகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவ பாரம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விடுவார்களாம், கர்த்தரை விட்டு விலகி விடுவார்களாம், கர்த்தரை விட்டு தூரமாக போய் விடுவார்களாம். கர்த்தரிடத்தில் நெருங்கி வர அவங்களால் முடியாமல் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி இந்த பாவ பாரத்திலிருந்து அநேகர் என்ன பண்ணுறாங்க, கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த பாவ பாரத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணுமா, சுமக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும். அவர்களுக்காய் திறப்பில் நிற்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதே சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 32:5-6 வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமத்தை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அந்த பாவத்தின் தோஷத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்குறாராம். மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரமில்லை, அவன் தோஷத்தை, பாவத்தின் தோஷத்தை முழுதுமாய் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இதுதான் சொல்லியிருக்குது. நம் பாரத்தையும் அக்கிரமத்தை என்ன பண்ணுமா, மறைக்கவே கூடாதாம், அறிக்கை செய்ய வேண்டுமா. அறிக்கை செய்து அவைகளை விட்டு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்வானா, இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு பாவத்தின் தோஷத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய பாவத்தின் அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னா, தேவனிடத்தில் என்ன பண்ணோம், நம்ம அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். என்ன அறிக்கை செய்யணும்னு சொன்னா வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13 கூட வாசி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பாவத்தை என்ன பண்ணமா, மறைக்கவே கூடாது. ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், நம்ம நினைக்கலாம், என்ன இல்லை நான் செய்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாராம். அதை தான் இங்கே வேதம் சொல்லியிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவானா. பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய பாவங்களை என்ன செய்யணுமா, அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாய் நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும் என்று சொல்லியிருக்குது. இது முதல்ல சொன்னதான பாவ பாரங்கள். இவ்வளோ நேரம் பேசின ஒவ்வொரு காரியங்களும் பாவத்தினால் வருகிற அந்த பாரத்தை விட்டு நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி
அறிக்கை செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு காரியத்தை குறித்து என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்பாய் நீங்கள் அறிக்கை செய்கிறவளாய் நீங்கள் மாற வேண்டும். அதை விட்டு விட வேண்டும். எப்பொழுதும் என் தேவனுக்கு இரக்கம் உண்டாகும்படியா என்ன பண்ணுமா? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் பாவி, நான் செய்த ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணுறேன், நான் அறிக்கை செய்து உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து என்ன பண்ணுறேன், நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எதிலிருந்து விடுவிக்கிறார்னு சொன்னால், அந்த பாவ கட்டுகளிலிருந்து, பாவ பாரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதே ஏசாயா 53:11 கூட வாசிங்க. ஏசாயா 53:11. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இன்னொரு முறை வாசிங்க. அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்கள். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்கி இருக்கிறாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகரை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நீதிமான்களாக்கி இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி அந்த மரணத்தின் சம்பளத்தை விட்டு வெளியே வரும்படியாய் அநேகரை நீதிமான்களாக்கி இருக்கிறார். என் தாசனாகி அவர் நீதிபரராய் இருந்து நம்மளை எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அவர் இரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய அக்கிரமங்களை தாமே என்ன பண்ணாராம்? சுமந்து கொண்டாராம். நம்ம செய்கிற பாவங்களுக்காக, நம்ம செய்கிற அக்கிரமங்களுக்காக, நம்ம செய்கிறதான அநேக காரியங்களுக்காக அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அக்கிரமங்களை தாமே அவர் சுமந்து கொண்டாராம். பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை இதை தான் சொல்லியிருக்கிறது. நம்ம பிடித்து இன்றைக்கி அநேகரை பிடித்து கட்டி இழுத்து கொண்டு இருக்கிற, அவங்க அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு இருக்கிறதான அந்த பாவ பாரங்களை என்ன பண்ணோமா? ஆண்டவருக்கு முன்பாய் அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். முதல்ல பாவ பாரங்கள். ஒரு மனுஷனை என்ன பண்ணுது? பாவ பாரங்கள் அழுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பாவ பாரத்திலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்பாய் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனாய் மாற வேண்டும். அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை என்ன பண்ணக்கூடாது? அவன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மளை நீதிமான்களாய் மாற்றும்படியாய் அவர் தாமே சிலுவையில் என்ன பண்ணாராம்? அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாய் வாசிப்போம். மத்தேயு 11:28. வியாதிகளினால் வருகிற பாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது பாரம் வியாதிகளினால் வருகிற பாரம். இன்றைக்கி அநேகருக்கு ஒரு வியாதி வந்துடுச்சின்னு சொன்னால், தீராத வியாதி. அந்த வியாதி என்ன பண்ணுது? மரணத்திலேயே கொண்டு போய் விடுகிறது. பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி அநேகர் நிறைய மறிக்கிறது எதுன்னு சொன்னால், இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லி அநேகருக்கு அந்த வியாதி என்ன பண்ணுது? மரணத்திலே கொண்டு போய் விடுகிறது. பிரியமான தேவச்சனமே, அந்த வருத்தங்கள் என்ன பண்ணக்கூடாதான்? ஒரு மனுஷனுக்கு வரும் என்று சொன்னால், வியாதிகளினால் வருகிற அந்த பாரத்தை ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியாது? சுமக்கவே முடியாதான். அந்த பார சுமைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதான் மத்தேயு 11:28 சொல்லியிருக்குது. வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வியாதியின் நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த வியாதி என்ன பண்ணுது? என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உயிரை கொன்று கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக என் உயிரை சாகடிக்கிறது ஆண்டவரை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் வாழ்கிற மானுஷர்களும் என்ன பண்ணுறாங்க? வியாதியினால் வருகிற பாரத்தை என்ன பண்ண முடியல? அவர்களால் சுமக்க முடியாமல் போய் விடுகிறது. வாசிப்போய் எடுத்தவங்க மார்க்கு 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு அவளுக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாக 22 வாசிமா. ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. மிகவும் வேண்டிக் கொண்டார். என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு வியாதியிலிருந்து வருத்தம். அந்த தகப்பனுக்கு அந்த ஜெபாலய தலைவனுடைய மகன் என்ன பண்ண இருக்கிறாராம், வியாதிப்பட்டு இருக்கிற நேரத்தில் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அந்த மரண அவஸ்தையிலேயே அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இப்போ ஒருத்தர் மறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மறிக்கிற நேரத்தில் என்னென்ன காரியங்களை செய்கிறாங்களோ அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்கவே முடியாதான். அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஜெபாலய தலைவன் ஒருவன் எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவதைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து என்ன பண்ணுங்க, அவன் மேலே கையை வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணுவான், அவன் சுகம் அடைவா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொன்னார், அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். நெருக்கின உடனே என்ன பண்ணார், ஆண்டவர் போயிட்டு அங்கே என்ன பண்ணார், அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை 25வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் என்ன பண்ணலாம், உணர்ந்தாலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷமாக இருக்கிற, 12 வருஷமாக. ஒரு நாள் 2 நாள் இல்லை. அதை குறித்து அந்த வேதம் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னால், மிகவும் வருத்தப்பட்டாலாம், மிகவும் வருத்தப்பட்டாலாம். வருத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியான துர்நாற்றம். எல்லாரும் 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாளுக்கு உள்ளவே என்ன பண்ணுது, ஒரு மாதிரியாய் காணப்படுகிறதான சூழ்நிலைகள். ஆனாலும் 12 வருஷமாக, 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, 12 வருஷமாக வருத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீ என்ன பண்ணலாம், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஆகில என்ன பண்ணுவேன், நான் தொட்டா சுகமாவேன் என்று சொல்லி அவருடைய என்ன செஞ்சலாம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையவில்லை. சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதிகமாக வருத்தப்படுகிற பொழுது, அந்த வியாதியில், இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்காதா, இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்காதா, இந்த பாரம் என்னை விட்டு நீங்காதா என்று சொல்லி அதிகமாய் வருத்தப்படுகிற நேரத்தில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவரை தேடுகிறவளாய் நம்ம மாறவில்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசுவை பற்றி தெரியும், எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் என்ன பண்ணல, நன்மைகளை மறந்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதிகமாய் வருத்தப்படுகிற நேரத்தில் தான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாலும். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவர் என்னது, அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் குணமாக்குகிறவர் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஆகில, அவருடைய ட்ரெஸ் என்ன பண்ணுவேன், நான் தொட்டா என்ன பண்ணுவேன், நான் சுகமடைவேன்னு சொல்லி முதல்ல விசுவாசம் உள்ளவளாய் மாறினான். விசுவாசித்தா, ஆண்டவரை விசுவாசித்தா, அவரை தொட்டா எனக்கு சுகம் உண்டு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தினால எல்லாத்தையும் செலவழிச்சிட்டா. 1 ரூபா கூட என்ன இல்லையா, மிச்சம் மீதியே இல்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் செலவழிந்து கடைசியாக நம்ம இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை, நம்ம சாகிறது தான் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு
வருத்தப்படுகிறார். அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் என்ன பண்ணுவேன், சுகமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்தில் என்ன பண்ணலாம், போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம். ஓரத்தை தொட்ட உடனே என்ன பண்ணுச்சான், அவருடைய சரீரத்தில் அந்த உதிரத்தின் ஊரல் நின்றதை என்ன பண்ண முடியுதுதான், உணர முடிந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வியாதிகள் நெருக்கி கொண்டு இருக்கிறதா, அநேகருடைய வியாதிகள் நம்மளை வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதா, கர்த்தர் மேல் என்ன பண்ணுங்க, உங்கள் பாரத்தை நீங்கள் வைக்கும் பொழுது அவரை தொட்டால் எனக்கு சுகம் உண்டு என்று சொல்லி அந்த 12 வருஷமாய் வருத்தப்பட்டு கொண்டு இருந்த அந்த வியாதி உள்ள ஒரு மனுஷன் என்ன செஞ்சா, ஆண்டவருடைய தொட்ட மாத்திரத்திலே விடுதலை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனங்களே, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லியிருக்கு. லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய், மார்க்லையும் சொல்லுது, இங்கே லூக்காவிலையும் சொல்லுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவருக்கு செலவழித்தும் ஒருவனாலும், அல்லேலூயா, ஒருவனால் என்ன பண்ண முடியலையா, குணமாக்க முடியவே இல்லையா. ஆனால் ஆண்டவரால் மட்டும்தான் குணமாக்க முடிஞ்சது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா வைத்தியரை, நாட்டு மருந்து வைத்தியங்களை பார்த்துருக்கலாம், டாக்டருங்களை பார்த்துருக்கலாம், இன்னும் சொல்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் சற்றாகிலும் என்ன பண்ணலையா, குணமடையவில்லை என்று சொல்லி வியாதி உன்னில் வரும்போது அவர் விலக்குகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வியாதியின் வருத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா, மாற்றி போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அந்த சகோதரனுடைய வியாதி என்ன பண்ணாரு, கர்த்தர் அவருடைய வருத்தத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். 12 வருஷமாக இருந்த ஒரு விதமான வருத்தம், ஒரு விதமான கவலை, ஒரு விதமான பாரம், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாராம், மாற்றி போட்டார். ரெண்டாவதாக சொல்லியிருக்குது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமும் 23:25 கூட வாசிங்க. 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் வியாதியோடு வந்திருக்கிறீங்களோ தெரியாது, இன்றைக்கி எத்தனை பேர் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீங்க தெரியாது. ஒரு சிலர் வியாதியை நம்ம மற்றவங்கிட்ட சொன்னால் கேலி செய்வாங்கன்னு சொல்லி கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சகல வியாதி என்ன பண்ணுவேன், நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு இருக்கிறதான சகல வியாதி, என்ன வியாதி இருந்தாலும் எல்லா வியாதிகளையும் கர்த்தர் விலக்குகிற தெய்வமாக இருக்கிறார். வியாதிகளினால் வருகிற வருத்தத்தை உன்னை விட்டு அவர் முற்றிலுமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் நமக்குள்ளே அவர் உலாவி கொண்டு இருக்கிறார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், நமக்குள்ளே அவர் உலாவுகிற தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்குது. பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு விலக்குகிற தெய்வமாக இருக்கிறார். அதே மத்தேயு 8:17 கூட வாசிங்க. மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லிடுது, நம்முடைய நோய்களை அவர் என்ன பண்ணாராம், சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே நிறைவேறுகிறதான ஒரு காலத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் என்ன பண்ணுதான், நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது
நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய பலவீனங்களை கூட என்ன பண்ணியிருக்கிறாராம். எனக்கு வியாதியே இல்லை, ஆனால் என் சரீரம் என்ன பண்ணுது, பலவீனமாக இருக்கிறது, என் சரீரம் சோர்ந்து போயிருக்கிறது, என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, என்னால் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பலவீனப்பட்டு போயிருக்கிறீங்களா? அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை என்ன பண்ணாராம், சுமந்து இருக்கிறாராம். நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் சுமந்து இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. முதல்ல என்ன பாரம்? பாவங்களினால் வருகிற பாரம், பாவ பாரம். ரெண்டாவது வியாதிகளினால் வருகிற ஒரு பாரம். இந்த வியாதிகளினால் வருகிற பாரம் 12 வருஷமாக சற்றாகிலும் குணமடையாமல் இருந்த அந்த ஸ்திரிக்கு கர்த்தர் என்ன பண்ணார், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அந்த உதிரத்தின் ஊரல் நின்றதை தன் சரீரத்தில் என்ன பண்ணலாம், உணர்ந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சகல வியாதியும் நம்ம விட்டு அவர் நீக்குகிற தெய்வமாக இருக்கிறார். சகல வியாதியை நீக்கி நம்முடைய பலவீனங்களையும் என்ன பண்ணாராம், அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பலியானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய தழுவுகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லி இருக்கிறது. மூன்றாவது ஒரு பாரம், நமது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லிங்கன்னா, கவலைகளினால் வருகிற பாரம். முதல்ல பாவ பாரம், ரெண்டாவது வியாதிகளினால் வருகிற பாரம், மூன்றாவது கவலைகளினால் வருகிற பாரம். இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷன் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்குமே எந்த கவலையே இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கவலையே இருந்தால் கூட எப்பவுமே சிரிச்சுக்கினே இருப்பாங்க. ஒரு சிலர் கவலை வந்துச்சுன்னா அப்படியே உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிடுவாங்க. பிரியமான தேவச்சனமே, கவலை எல்லாத்தையும் குறித்து கவலை. வேலை இல்லைன்னா கவலை, நம்ம வியாதி வந்துட்டா கவலை, பிரச்சனை வந்துட்டா கவலை, இன்னும் மற்ற காரியங்கள் நடக்கும்போது கவலை, தேவைகளை சந்திக்கலை அப்படின்னு சொன்னால் கவலை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை. இப்படியா அநேக கவலைகள் என்ன பண்ணுதான் ஒரு மனிதனை அழுத்தி கொண்டு இருக்கிறது. வாசிப்போம் லூக்கா 21:34. ம் 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 லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எச்சரிக்கையாயிருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கவலை உங்களாண்ட வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுமா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திருக்க வேண்டும். இந்த கவலைகளை எல்லாவற்றையும் பாட்டு கூட பாடுது. உலகத்திலே 1000 கவலைகள் இருக்குது, ஆனால் உள்ளத்தில் என்ன பண்ணாதீங்க, ஒன்றையுமே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்குது. பிரியமான தேவச்சனமே, நம்ம கவலையை உள்ளத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு போகும், நம்முடைய சரீரம் குன்றி போய்விடும், நம்முடைய சரீரத்தில் பல பல வியாதிகளை என்ன பண்ணுமா, உருவாக்குமா அந்த கவலை. இந்த கவலை வந்துடுச்சின்னு சொன்னால் அந்த கவலையிலிருந்து ஒரு மனுஷனால் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டுமா. அந்த கவலையை தான் முதல்லையே நம்ம வாசித்தோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்தில் வாசித்தபடியாய் கூட நீங்கள் இன்றைக்கி கவலை மனுஷனை என்ன பண்ணுது, ஒடுக்குகிறது என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதிருங்க. மத்தேயு 6:31 கூட வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாராம், வேண்டி இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கவலை வருதா, கஷ்டம் வருதா, வேலை இல்லையா,
வியாதி வருதா? எல்லா நேரத்திலும் நம்ம வாசத்தல்ல முன்னாடி லூக்கா 21:34 வாசித்தபடி எப்பொழுதும் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் குறித்து என்ன பண்ணுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எந்த கவலையும் என்ன பண்ண முடியாதா? அவைகளை மேற்கொள்ளவே முடியாதான். நீங்கள் ஜெபம் பண்ணல அப்படின்னா தான் இந்த கவலைகள் எல்லாம் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள்? முதுகுக்கு பின்னாடி எரிந்து விடுங்க. உலகத்திலே என்ன பண்ணுது? 1000 கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் என்ன பண்ணாதீங்க? எத்தையுமே வச்சுக்காதீங்க. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. அதான் வேதம் சொல்லியிருக்குது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறாராம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுமா? கூட கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? எதை குறித்து என்ன பண்ணாதீங்க? கவலையே படாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லியிருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வசனத்தில் நம்ம வாசிப்போம்னு சொன்னால், காகங்களை, பறவைகளை போஷிக்கிற தெய்வம் நம்மளையும் போஷிக்கிறவராயிருக்கிறார். இந்த காகங்களை கவனித்து பாருங்கள். அவள் என்ன பண்ணலையா? விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் என்ன பண்ணுறதில்லை, சேர்க்கிறதும் இல்லை. அவைகளையும் பரமபிதா என்ன பண்ணுறாராம்? பிழை பூட்டுகிறார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிழை பூட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து, கர்த்தர் மேல் பாரத்தை நீங்கள் வைத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். நாளையை குறித்து என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே நன்மை என்று சொல்லி நினச்சி நம்ம எல்லா காரியத்தையும் விட்டு விடுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. கவலைகளினால் வருகிற இந்த பாரத்தை நம்ம விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ரெண்டாவது ஒரு பாரம் ஒரு மனுஷனை. ஆகையால் நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த கவலைப்படுகிறதால் வருகிற பாரத்தில். ரெண்டாவது, இதயத்தில் உள்ள கவலையை என்ன பண்ணுமா? நம்மளை ஒடுக்குகிறது என்று சொல்லியிருக்கிறது. பிரியமான தேவச்சனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 12:25 கூட வாசிங்க. 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சி ஆக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இருதயத்தில் கவலையை வச்சுட்டேன்னு சொன்னால் அது என்ன பண்ணுமா? உன் இருதயத்தை ஒடுக்குகிறதா இருக்கும். உன் சரீரம் பலன் குன்றி போகிறதா இருக்கும். ஆனால் எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. இருக்குது கவலை, ஆனால் ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வைக்கும் பொழுது அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதான் இங்கே மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் அதை ஒடுக்குமா. எதை ஒடுக்கும்? ஒரு மனுஷனை அந்த கவலைப்படும் பொழுது அந்த மனுஷனை என்ன பண்ணுது? ஒடுங்கி போகும்படியாய் செய்கிறது. நீங்கள் ஆண்டவரை குறித்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அந்த இருதயத்தில் இருக்கிற கவலையை என்ன பண்ணுறாரு? எடுத்து போட்டு அந்த இருதயத்தில் தைரியத்தை அவர் கொடுக்குறாராம். அந்த இருதயத்தில் மகிழ்ச்சியை வைக்கிறாராம். யாருமே அந்த இருதயத்தில் கையை போட்டு என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. எல்லாருடைய இருதயம் ஒரு கூண்டுக்குள்ளே மறைந்து இருக்கிறதா இருக்குது. பிரியமான தேவச்சனமே, அந்த இருதயத்தில் மகிழ்ச்சி என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறாராம். மூன்றாவது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை என்ன பண்ணுங்க? அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்குது. 1 பேதுரு 5:7 கூட வாசிங்க. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நம்ம மறந்து போகவே கூடாது. பிரியமான தெய்வ ஜனங்களே, இன்றைக்கி நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நம்மளை விசாரிக்க யாருமே இல்லையே, நம்மளை விசாரிக்க
ஒருவருமே இல்லையே, சொந்த பந்தங்கள் இல்லையே, உற்சார் உறவுகள் இல்லையே, கூட பிறந்தவங்க இல்லையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம்? அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறாராம். நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. கவலைகளினால் வருகிற ஒவ்வொரு பாரத்தையும் அவர் விடுதலை ஆக்கி, நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படியா உன் கவலை எல்லாத்தையும் அவர் மேலே வச்சிடுங்க. அவர் மேலே வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவர் சுமப்பாரா, நீங்கள் சுமக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வருத்தங்கள் என்ன பண்ணுதான்? நம்மளை ஒடுங்க பண்ணுகிறது, நம்மளை நொறுக்கி கொண்டு இருக்கிறது. அந்த கவலைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? கர்த்தர் மேல் பாரத்தை என்ன பண்ணுமா? வைக்கிறவளாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படியா அந்த கவலைகளிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். முதல்ல பாவங்களினால் வருகிற பாரம், ரெண்டாவது வியாதிகளினால் வருகிற ஒரு பாரம், மூன்றாவது கவலைகளினால் வருகிற பாரம். இந்த கவலைகளினால் வருகிற பாரத்தை கர்த்தர் முற்றிலுமாய் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நான்காவதாக உபத்திரவத்தினால் வருகிற ஒரு பாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு உபத்திரம் வரும்பொழுது என்ன பண்ணோம்? தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். உபத்திரம் வரும்பொழுது சோர்ந்து போகக்கூடாது. உபத்திரம் வரும்பொழுது என்ன பண்ணக்கூடாது? தவறான காரியத்தை செய்யக்கூடாது. உபத்திரம் வரும்பொழுது என்ன பண்ணக்கூடாதான்? தற்கொலையை நோக்கி போகக்கூடாதான். நாங்கள் ஆண்டவருடைய வேதம் சொல்லியிருக்கிறது, வாசிப்போம். யோபு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1லிருந்து வாசிங்க. யோபு பிரதித்திரமாக, என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுனுடைய சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய துக்கம் என்னவா? சொல்லி முடியாதது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்முடைய துக்கம் கூட சொல்லி முடியாத துக்கமாக இருக்கலாம். ஒரு நாளே போதாது. என் குறைய சொல்லணும்னு நம்ம சொல்லுவோம். என் குறைய சொல்கிறதுக்கு ஒரு நாளே பத்தாது, ஒரு மாதம் கூட பத்தாது, ஒரு வருஷம் கூட பத்தாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே யோபு சொல்கிறாரு, என் குறையை சொல்லி முடியாத பாரமாய், என் துக்கம் சொல்லி முடியாததா இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமான தேவச்சனமே, அந்த யோபுக்கு வந்ததான துக்கம், பிள்ளைங்க செத்து போனாங்க, எல்லாம் இருந்த ஆடு மாடு ஒட்டகம் என்ன பண்ணுச்சு? கோவேறு கழுதிங்க எல்லாமே செத்து போச்சு. நெல் அம்பாரங்கள் என்ன பண்ணுச்சு? எரிஞ்சு போச்சு. கோதுமைகள் எரிஞ்சு போச்சு. எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தரா என்ன பண்ணுறாங்க? அந்த சரித்திரமே நமக்கு தெரியும். கடைசியாக என்ன பண்ணுறாரு? அவர் சரீரம் முழுதுமாக வியாதி. அவர் சரீரம் உச்சம் தலையிருந்து உள்ளம் கால் வரைக்கும் வியாதி. அதை தாங்கவே அவரால் முடியல. என்ன பண்ணுறாரு? ஓட்டை எடுத்து சுரண்டி நெருப்பாண்ட உட்கார்ந்துன்னு இருக்கிறாராம். பிரியமான தேவச்சனமே, அந்த நாட்களில் தான் உபத்திரவத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் பொறுமையோடு சகித்து கொண்டு இருக்கிறாராம். அந்த உபத்திரவத்தை அவர் பொறுமையோடு சகித்து கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, என் துக்கம் சொல்லி முடியாததாக இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுங்க, என் துக்கத்தை என்ன பண்ணலாம்? என் வாசிங்க. அப்பொழுது கடற்கரை மணலை பார்க்கிலும் என் பாரமாய் இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது. கடற்கரை மணல் எப்படி என்ன முடியுமா? அதை விட என்ன பண்ணுது? என் துக்கம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னால், கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக செய்வேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே யோபு சொல்கிறாரு, கடற்கரை மணல் அத்தனையா என்ன பண்ணுது? என் துக்கம் சொல்லி முடியாதது அப்படின்னு சொல்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய துக்கத்தை சொல்லவே முடியாதான். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் துக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருப்பீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கவலையோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் யோபை போல வருத்தத்தோடு வந்திருப்பீங்க? எத்தனை பேர் வியாதியோடு வந்திருக்கீங்க தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, அந்த துக்கம் சொல்லி முடியாதது தான். அவையில் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அதே 2:7 கூட வாசிங்க. யோபு 2:7 6லேருந்து வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் என்ன பண்ண வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். யோபு தன் உதடுகளினால் என்ன பண்ணலையா? பாவம் செய்யவே இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் என்னவா? கொடிய பற்களாக இருந்தது. ஆனால் அவனுடைய மனைவியை வந்து என்ன பண்ணுறா? இன்னும் நீ உன்னுடைய உத்தமத்தில் என்ன பண்ணுற? நிலைத்திருக்கிறியே. இன்னும் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி அவர் என்ன பண்ணுற? நீ துதிச்சுக்கினே இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறா? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறா. அந்த நேரத்திலும் அந்த உபத்திரவத்திலும் இப்போ செத்துரு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் எத்தனையோ பேர் உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? செத்து போகிறாங்க. கணவன் மரித்து போகிறான், இல்லை மனைவி மரித்து போகிறாங்க. ஏன்னா செத்துடுன்னு சொன்னாங்களே, அந்த வார்த்தைக்காக நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே யோபு சொல்கிறாரு, பைத்தியக்காரி, நீ நான் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையும் பெறக்கூடாதோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் தன்னுடைய உதடுகளினால் என்ன பண்ணலையா? அவர் பாவம் செய்யவில்லைன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு தன் உத்தமத்தில் என்ன பண்ணாராம்? உறுதியாய் நிலைத்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு வருகிறதான உபத்திரவம் நம்மளை விட்டு தாங்கக்கூடாததாய் கூட இருக்கலாம், தாங்கக்கூடாததாய் கூட இருக்கலாம். நம்மளுடைய இருதயத்தில் அதை சகிக்கக்கூடாததாக கூட இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடாததாய் கூட இருக்கலாம். ஆனால் அந்த யோபுவை போல எத்தனை பேர் உத்தமமாக இருக்க முடியும்? யோபுவை போல் உறுதியாக எத்தனை பேர் இருக்க முடியும்? ஆனாலும் கடைசியாய் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 30:16 கூட வாசிங்க. யோபு 30:16. ஆகையால் இப்பொழுது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளை போட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் போயிற்று. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியில் கழுத்து பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோயின் உக்கிரத்தினால் அவருடைய உடுப்பு என்னவா? அவருடைய சரீரமே என்ன பண்ணுச்சு? மாறி போச்சான். இப்போ ஒரு தேமல், ஒரு தழும்பு வருது அப்படின்னு சொன்னாவே நம்ம பார்த்தா என்ன பண்ணுறோம்? ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அவருடைய உடம்பு முழுசுமாக என்ன பண்ணுச்சான்? வேறுபட்டு போச்சான். அவருடைய சரீரமே மாறிடுச்சு. பார்த்துட்டா இது யோபு தானா அப்படின்னு சொல்ல முடியாத அந்த அளவுக்கு என்ன பண்ணிச்சான்? அவருடைய சரீரம் மாறிடுச்சான். அந்த 1ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றி வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஊஸ்து தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும்
3 குமாரத்திகளும் இருந்தார்களாம். அந்த தேசத்தில் ஒரு செல்வ சீமானாய் இருந்தாராம். அந்த செல்வ சீமானாய் இருந்தது மட்டும் இல்லை, இந்த உபத்திரம் வியாதி என்கிற அந்த உபத்திரம் என்ன பண்ணிச்சான், அவனுடைய உறுப்பையே சரீரத்தையே மாறிப்போக பண்ணினதான். மாறிப்போக பண்ணின நேரத்திலும் அந்த உபத்திரவத்தில் என்ன பண்ணாராம், அவர் பொறுமையோடு இருந்தாராம். இன்னைக்கு நமக்கு வருகிறதான கஷ்டத்தில், கவலையில், வேதனையில், துக்கத்தில் எத்தனை பேர் பொறுமையாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், தவறி விடுகிறோம். பிரியமான தேவச்சனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி. உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் என்ன பண்ணோமா, உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இந்த யோபை போல உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்த பிறகு 42ஆம் வசனம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த உபத்திரவத்தில் அவர் உறுதியாக இருந்ததுனால இழந்ததை என்ன பண்ணாங்களாம், மீண்டுமாய் பெற்றுக்கொண்டாராம். பிரியமான தேவச்சனமே, இங்கே என்ன சொல்லியிருக்குதுன்னா, யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 சொன்னால் முதல்ல செத்து போனது 7,000 தான். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை டபுளாக கூட்டி கொடுத்துட்டாராம். 3,000 தான் ஒட்டகங்க, ஏர் மாடுகள்லாம் 3,000 இருந்தது 6,000 மாறிடுச்சு. இப்படி எல்லாத்துலேயும் என்ன பண்ணார், ஆண்டவர் கூட்டி 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 கொடுத்து டபுளாய் கூட்டி கொடுத்தாராம். ஏன்னு சொன்னால் அந்த உபத்திரவத்தில் அவர் பொறுமையாக இருந்தார். இன்றைக்கி வேலை இல்லையா, ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க. உங்கள் குடும்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க. எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருங்க. உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறபடியாய் நம்ம ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது இந்த யோபு என்ன செஞ்சாராம், அந்த உபத்திரவத்தில் உத்தமனாய் இருந்தார், அந்த உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தார், அந்த உபத்திரவத்தை சகித்தார். பிரியமான தேவச்சனமே, அதை சகித்ததுனால தான் அதனுடைய பலனை இரட்டத்தனையாய் கர்த்தர் மாற்றி போட்டாராம். இன்னைக்கு அதனுடைய பலனை இரட்டத்தனையாய் இன்னைக்கு அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் இறந்து போனாங்க, திரும்பவும் 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாராம். இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தாராம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, நம்ம உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கிறோமா? ஒரு சில காரியத்தை கூட என்ன பண்ணுறதில்ல, நம்ம சகிக்கிறதே இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், அந்த பாவ பாரம் நம்மளை நெருக்கக்கூடாது. அந்த பாவ பாரத்திலிருந்து என்ன பண்ணோம், விடுதலையாக வேண்டும். ரெண்டாவது வியாதி என்கிற பாரம். அந்த வியாதி என்கிற பாரத்திலிருந்து 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ விசுவாசித்தாங்க. விசுவாசத்தினால என்ன பண்ணுச்சு, அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று அந்த பாவ பாரத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். கவலைகளினால் வருகிற பாரம் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் மேல் வைத்து விடும் பொழுது அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உபத்திரம் வரும்பொழுது என்ன பண்ணணுமா, பொறுமையாக இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருதா, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களால் உபத்திரம் வருதா, உன்னுடைய குடும்பத்தில் உபத்திரம் வருதா, உன்னுடைய வேலை செய்கிற வேலை ஸ்தலங்களில் உபத்திரம் வருதா, எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது அந்த யோபுவை போல இழந்ததை என்ன பண்ணுவாராம், ரெட்டிப்பாய் திரும்ப தருவாராம். இந்த உபத்திரம் வரும் பொழுது தேவனை நோக்கி எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணுமா, ஜெபிக்கிறவளாய் நீங்கள் மாற வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாய் நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா இன்னைக்கு ஆண்டவரே கர்த்தர் மேல் உன்
பாரத்தை வைத்துவிடு என்று சொன்னீங்க. எங்கள் பாரத்தை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கிறது. அந்த பார சுமைகளை சுமந்து 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 நாங்கள் இளைத்து போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை குறுகி போகிறது அப்பா. இந்த கவலையினால் மனுஷ இடத்துல சொல்லும் பொழுது எங்களை அற்பமாய் நினைக்கிறாங்க. எங்களுடைய வியாதிகளை சொல்லும் பொழுது, எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது, எங்களுடைய போராட்டங்களை சொல்லும் பொழுது, நாங்கள் ஆண்டவர் மற்றவரிடத்தில் சொல்லும் பொழுது எங்களை அற்பமாய் நினைக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி நீ நினைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பாரா. உனக்கு என்ன பாரம் இருக்கிறது? கவலை என்கிற பாரமா, வியாதி என்கிற பாரமா, வருத்தம் என்கிற பாரமா, பாவ பாரமா, எல்லா காரியங்களையும் இன்னைக்கு ஆண்டவர் மேலே வச்சிடுங்க. ஆண்டவர் மேல் வைத்து விடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்கிற தெய்வம், அவர் உன்னை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமான தெய்வ ஜனங்களே, நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை நீங்கள் வைக்கும் பொழுது அவர் உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா பாவ பாரத்தினால் ஆண்டவரே அநேகர் மரித்து போய் விடுகிறார்கள் ஆண்டவரே. அநேகர் பாவம் செய்து உம்மை விட்டு தூரமாய் போய் விடுகிறார்கள் அப்பா. உம்மை விட்டு ஆண்டவரை விலகி போய் விடுகிறார்கள் ஆண்டவரே. அவள் எல்லாரையும் கூட்டி சேருங்க. அவள் எல்லாரையும் உங்கள் சிந்தையிலே வைங்க. யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் சபையை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்களோ, அவள் எல்லாரும் ஒரு விஷயம் உங்கள் நினைவில் கொண்டு வாங்க. உங்கள் நினைவில் கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவங்களே சபையில் சேர்க்கப்படவில்லை. ஆதி திருச்சபைகளில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமோ எந்த நேரத்தில் ஜெபம் நடக்கிறதோ, எந்தெந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ, எந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதோ அந்த நேரத்தில் சபையில் கூடினார்களாம். இன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்ணல, தேவனை ஆராதிக்க மறந்து விடுகிறாங்க, தேவனை தேட மறந்து விடுகிறாங்க. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறவளாய் நாம் மாற வேண்டாம். இந்த பாவ பாரத்திலிருந்து ஒவ்வொரு விடுபடுகிறவளாய் மாற வேண்டும். ரெண்டாவதாக வியாதி என்கிற பாரம், வியாதியினால் வருகிற ஒரு பாரம், வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒரு பாரம், வியாதியினால் வருத்தப்பட்டு கவலைப்படுகிற ஒரு பாரம். இந்த பாரத்தை உங்களை உள்ளத்திலிருந்து உங்கள் சரீரத்திலிருந்து எடுத்து போடும்படியா எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே வியாதியினால் ஆண்டவரே நான் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கலங்கக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், இன்னும் சொல்ல முடியாத பல வியாதிகள் இருக்கலாம். எல்லா வியாதியின் கட்டுகளையும் கர்த்தர் முறியடிக்கும்படியா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிக்கிற தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வியாதியின் படுக்கையை கர்த்தர் முழுதுமாய் மாற்றி போடும்படியா இன்னைக்கு நம்ம மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அந்த வியாதி என்கிற பாரத்திலிருந்து நான் விடுபடணும் ஆண்டவரே. கவலை என்கிற பாரத்திலிருந்து விடுபடணும் அப்பா. இன்னைக்கு அநேகருக்கு கவலை 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 கவலைன்னு சொல்லி எதை குறித்தும் கவலை என்று சொல்லி எல்லா காரியத்தை குறித்து கவலை, ஒன்றை குறித்து கூட கவலை இல்லாமல் வாழ்கிற மனுஷனே இல்லை என்று சொல்ல முடியாது. பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் அதனால்தான் எப்பொழுதும் இடைவிடாமல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவளாய் நீங்கள் மாற வேண்டும். ஜெபிக்கும் பொழுது உங்கள் கவலைகள் எல்லாம் மாறுகிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய வேதம் சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. உபத்திரவத்தினால் வருகிற ஒரு பாரம், என்னால் தாங்க முடியாத ஒரு உபத்திரம், என்னால் தாங்க முடியாத உபத்திரம் என்று சொல்லி நீ நினைக்கலாம். அந்த பாரத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்து முன்னிலைமையை காட்டிலும், யோபனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தாரா. அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு முன்பாக அந்த யோபுவை போல உத்தமனாகவும் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனாகவும் நாவினாலும் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு தன் உத்தமத்திலே
கர்த்தரிலே உறுதியாய் நிலைத்திருந்த யோபுவை போல நீ நிலைத்திருக்கும் பொழுது உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் கர்த்தர் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. எதை குறித்து நீ கவலையே படாத, எதை குறித்தும் கவலைப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியா. ஆண்டவரே, ஒருவேளை பாவ பாரம் என்னை அழித்திருக்கலாம், கவலை என்கிற பாரம் என்னை அழித்திருக்கலாம், வியாதி என்கிற பாரம் என்னை அழித்திருக்கலாம், உபத்திரம் என்கிற பாரம் என்னை அழித்திருக்கலாம். இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே, என்னை விட்டு அகற்றி உண்மையிலே என் பாரத்தை வச்சிருக்கிற ஆண்டவரே என்று சொல்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உண்மையிலே உம்முடைய பிள்ளைகளை இறக்கி வைத்திருக்கிறார்களப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னிருக்கிறீரப்பா. அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடினா உன் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் இறக்கி வை என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படியா இறக்கி வைத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யோபுவை போல உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க என் தேவன் நீர் கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதன்படி நடக்கிறவளாய் நீர் மாற்றுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெப சிந்தையோடு